திமுக எம்எல்ஏக்கள் வக்பு சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை வளாகத்தில் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் திருத்த சட்டத்தை திருத்த சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஒன்றிய அரசை ஏற்க மாட்டோம் ஒன்றிய அரசை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஒன்றிய அரசை ஏற்க மாட்டோம் ஒன்றிய அரசை ஏற்க மாட்டோம் திருத்த சட்டத்தை திருத்த. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். வக்பு வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிராக திமுக சேர்ந்தவர்கள் என்ன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள், விவரங்க. வணக்கம். வக்பு திருத்த மசோதா மக்களவையில நிறைவேறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் திமுக எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகம் 4வது நுழைவு வாயில் அருகே மத்திய அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியும் இந்த வக்பு திருத்த மசோதாவை ரத்து செய்யணும் அப்படின்னு கண்டன முழக்கங்களை எழுப்பி வராங்க. குறிப்பா இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை முழுமையா திரும்ப பெறணும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில அறிவிச்சாரு. அதே மாதிரி இந்த வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து திமுக நீதிமன்றத்துல வழக்கு தொடரும். தமிழ்நாடு இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராடும் அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவையில அறிவித்திருந்தாரு. முதலமைச்சர் அறிவித்த அடுத்த அரை மணி நேரத்துல திமுக